வணக்கம். காட்பாடி தாலுகா பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையானது இயங்கி வருகின்றன. இந்த கடை எண் பார்த்தோம்னா 11-276 இந்த அரசு டாஸ்மாக் கடை அந்த பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடை அருகாமையில் பார்த்தோமானால் முனுசாமி என்ற குமரேசன் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதியில் பேசுபொருளாக இருந்து வருகின்றன. இந்த நிலையில் டாஸ்மாக் கடை அருகே வசிக்கும் கூலி தொழிலாளியான ரவி என்பவரின் மனைவி 8 நாட்களுக்கு முன்பு பொன்னை காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாரிடம் தங்கள் பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் இதனால் காலை வேளையிலே இளைஞர்கள் மது குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பகுதியில் குமரேசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரகசியமாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் காவல்துறை தரப்பில் பார்த்தோம்னால் இந்த பெண் அளித்த புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்று மாலை பார்த்தோம்னால் இந்த குமரேசனுடைய தம்பி, அதாவது கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டு வந்த குமரேசன் என்பவருடைய தம்பி சுதாகர் அந்த பெண்ணிடம், அதாவது சின்ன பொண்ணு என்று அழைக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் நேற்று மாலை தகராறில் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது தனது அண்ணன் மீது புகார் அளிக்கிறாயா காவல் நிலையத்தில் என்று கூறி தகராறில் ஈடுபடக்கூடிய அந்த வீடியோ காட்சியானது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பேசுபொருளாக ஆகியிருக்கின்றன. மேலும் சுதாகர் அந்த சின்ன பொண்ணு என்பவருடைய உறவினரையும் தாக்கியிருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து பொன்னை காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுகிறது என்று ஒரு புகார் அளிக்கப்பட்டன. ஆனால் அந்த புகாருக்கு காவல்துறை தற்போது ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த கள்ளச்சந்தையில் மது விற்கக்கூடிய குமரேசனுடைய தம்பி சுதாகர் அந்த பெண்ணை தாக்கிய பிறகுதான் காவல்துறை தற்போது நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அப்போது ஒரு சம்பவம் நடக்கும்போது புகார் அளித்தால் காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கை எடுக்க முன்வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது குறித்து வேலூர் எஸ்பி அலுவலகத்திலும் புகார் அளிக்க இருப்பதாக அந்த தரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பது குறித்து புகார் அளித்த பெண்ணை தாக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் எவ்வளவு சாப்பிட்றேன் நான் காப்பாத்தணுமா? அடிக்கிறீங்க யார் கம்ப்ளைண்ட் அனுப்பி கேக்குற? ஏ கம்ப்ளீட் ஏன்டி பண்ணா எதுரும் பண்ணேனா? ஏய் என்னடா பேசுற? அப்ப பேசுங்களா அண்ணா புடிங்க. என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? லவுடியா ஏய் ஸ்வீட் அங்க